டிரான்ஸ்நிஸ்டீரியாவினுடைய தலைவர்கள் இன்னைக்கு ஐநா சபையை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எப்பா மனிதாபிமானமற்ற செயல்கள் எங்கள் நாட்டில் நடக்குது, கொஞ்சம் பாருங்கப்பா அப்படிங்கிறது தான். மோல்டோவாவுக்கு இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. மோல்டோவாவுக்கு சிக்கலா? ஐயோ, உக்ரைனுடைய நிலைமை என்னவா இருக்கும்? இந்த கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு உக்ரைனுடைய நிலைமை கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு புட்டின் அவர்கள் கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உக்ரைனுக்கு உதவிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. மேற்குலக நாடுகள், யூரோப் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இப்போது தனித்தனியாக நிற்க ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. டோட்டலாக ஒரு நெகட்டிவ் அப்ரோச்லேயே உக்ரைனை கொண்டு போயிட்டுருக்காங்கப்பா. பார்க்கலாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கிட்ஸ் பேஸ்ட்ரியில் வந்து உடனே சோல்ட் அவுட் ஆகிற மேஜிக் பிளாங்கெட் மறுபடியும் வந்திருக்கு. லிமிட்டட் ஸ்டாக் தான். 567 ரூபாய்க்கு இப்போ உங்களால் வாங்க முடியும். மேஜிக் பிளாங்கெட் மாதிரியே பெரியவங்களுக்கான மேஜிக் ஹூடி அப்படிங்கிறதும் இருக்குது. அதுவும் கிட்ஸ் பேஸ்ட்ரியில் இருக்குது. சேம் 5, 6, 7 வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதை பற்றியான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு கடைசியில் சொல்கிறேன். பொதுவாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது 2 திசைகளில் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, அந்த மோல்டோவா பக்கம், அதான் டிரான்ஸ்நிஸ்டீரியா பகுதி முழுவதுமாக ரஷ்யர்கள், ரஷ்ய மொழி பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த டிரான்ஸ்நிஸ்டீரியா பக்கம் இந்த பிரச்சனையை நீங்கலாம். அப்படி இல்லைனா பால்டிக் நாடுகள் பக்கம் இந்த பிரச்சனை நீண்டு போகலாம். அதனால தான் பால்டிக் நாடுகள், லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா போன்ற நாடுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி நாங்கள் உக்ரைனுக்கு உதவுறோம், உலக நாடுகளை பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லுவாங்க. இந்த மெசேஜ் ஏன் சொல்லப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாளைக்கு இதே மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களும் உதவணும், அதனால தான் நாங்கள் இந்த மெசேஜை எல்லாருக்கும் ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்நிஸ்டீரியாவில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை ஆல்ரெடி மோல்டோவாவில் ஆட்சி மாற்றம் எல்லாமே நிகழ்ந்தது. அந்த மோல்டோவாவில் நிகழ்ந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிரானதாக இருந்தது. அதன் பிறகு டிரான்ஸ்நிஸ்டீரியா பகுதியில் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும், ரஷ்ய மொழி, ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மனிதர்களை ரொம்ப பெரிய அளவில் வேவு பார்க்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியானது. அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ டிரான்ஸ்நிஸ்டீரியாவில் மனிதாபிமானமற்ற செயல்கள் நடைபெறுகிறது, எங்களை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையிடம் கோரிக்கை அப்படிங்கிறது போயிருக்கு. இது ஒரு புறம் அப்படியே இருக்கும்போது, எப்பா எங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல் தானப்பா நீ ஆட்டை போட்டுட்ட ரஷ்யா அப்படின்னு சொல்கிற பெரிய குற்றச்சாட்டை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவின் மீது சுமத்தியிருக்கிறார். ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்கிறதுல யார் கிங்கு, அடித்து பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் இந்த பக்கமாக அமெரிக்காவும் இருக்கும்போது அதை கொஞ்சம் சீரியஸாக நாம் நம்ம சேனல்லையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யூரோப்பியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பயந்து தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்னப்பா ரீசன் அப்படின்னு சொன்னால், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான்ப்பா ரீசன் அப்படிங்கிறத பலமுறை நம்ம பார்த்தாலும் இன்றைக்கும் ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாட் அ ஹீரோ, ஹீஸ் அ வில்லன் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கே போட்டிருக்காங்க. ஏன் வில்லன்? அவர் ரஷ்யாவுக்கு தானே வில்லனாக இருக்க வேண்டும், யூரோப்புக்கு ஏன் வில்லனாக இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி வந்தது என்றால், நாட்டோ நாடுகளிடம் அவர் ஆல்ரெடி சொல்ல போகிறாரு 2% கிடையாது, 9%லேருந்து 12% உங்களுடைய ஜிடிபியில் டிஃபென்ஸுக்காக நீங்கள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த புது சட்டத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் 2% இங்கே டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, 5%லேருந்து 9% உங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் உங்களுடைய ஜிடிபியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பல நாடுகளும் தெரிச்சோடிடுவாங்க. தலையை காணும் துண்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக தான் இருக்கும். ஏன்பா 5% ஜிடிபியில் அவ்வளோ சீக்கிரமாலாம் எடுக்க முடியாது ஒரு நாடால். அதுவும் அவங்களுடைய ஜிடிபியில் 5% எடுத்து அது டிஃபென்ஸுக்காக மட்டுமே செலவழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புது உத்தரவுலாம் போட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்நாட்டு போராக மாறுவதற்கான கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட நாடுகள் கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நமக்கு சிக்கலைத்தான் தருவார் அப்படின்னு சொல்கிற அந்த நம்பிக்கையில் இருக்காங்க. அதனால தான் யூரோப்பியன்ஸ் கொஞ்சம் பேர் பயந்துட்டு இருக்காங்க என்கிற தகவலை நம்ம பார்க்க முடியுது. சரி, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாங்க, புட்டின் அவர்கள் கூட பேச போகிறாரா அப்படின்னு பார்த்தா எஸ், பேச போகிறார். ஆனால் இன்றைக்கி கூட ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சார்பாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கோம், பட் அந்த பேச்சுவார்த்தையினுடைய அவுட்கம் ரஷ்யாவினுடைய ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாட்டி ரஷ்யாவுக்கு என்ன வேணும் அதையும் பேஸ் பண்ணி இருந்தது என்றால் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இல்லை அது உக்ரைனுக்கான முழுக்க உக்ரைனுடைய நல்லதுக்காக மட்டும் அந்த பேச்சுவார்த்தை இருந்தது என்றால் அதிலிருந்து நாங்கள் விலகி கொள்வோம், இல்லை அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரவே மாட்டோம் அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனைகள் இருப்பதால், பெரிய அளவில் இப்போ லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை இருப்பதால் நாட்டோ நாடுகளுடைய எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நடைபெறுமா இல்லையா என்கிற கவலை வெளியாகி இருக்கிறது.
பொதுவாக ரஷ்யா அடுத்த கட்ட நகர்வாக கருங்கடலாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பால்டிக் சீயாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே அவங்களுடைய பார்வையை செலுத்தி இருக்கிறார்கள். இது நேட்டோ நாடுகளுடைய எக்ஸசைஸுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பயப்படக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலந்து தான். ஏன்பா போலந்து பயப்படுறாங்க? டிபி டூப்ஸ் உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த வருடத்தில் நேட்டோவினுடைய தலைமையாக இருப்பது யார்? நம்ம போலந்து தான். அதனால் கண்டிப்பாக போலந்துக்கு இந்த பயம் இயல்பாகவே இருப்பது தான். சதர்ன் டோன்ஸ்க் பகுதியில் மிக முக்கியமாக உக்ரைனுடைய இராணுவம் அதிக அளவு கைப்பற்றி இருந்த இடத்தை இப்போது லிபரேட் செய்திருக்கிறது ரஷ்யா. சொல்லப்போனால் ரஷ்யாவுக்கு அடுத்த வெற்றி அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள். நார்த் கொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் ஒரு 1000 பேரை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருந்தாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் நார்த் கொரியாவிலிருந்து வரப்போகிறார்கள் என்கிற செய்தி இன்று ரஷ்யாவால் வெளியிடப்பட்டிருக்கிறது. கோஸ்க் பகுதியில் வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் கூட நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டார்கள். அந்த செய்தி அப்படியே உக்ரைன்லேருந்து எப்படி வந்துச்சுன்னா, வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்களை நாங்கள் கொஞ்சம் குவித்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு ரஷ்யா செய்தியை வெளியிட்டிருக்கிறது. வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்களுடைய வெற்றி காரணமாக மீண்டும் வடகொரியா சில இராணுவ வீரர்களை அனுப்பி வைத்து எங்களை இன்னும் அதிக பலமிக்க மனிதர்களாக மாற்றப் போகிறார்கள். ஸோ வாருங்கள், வி வெல்கம் வடகொரிய இராணுவ வீரர்கள் அப்படிங்கிற மெசேஜ் தான். வடகொரிய இராணுவ வீரர்கள் இப்போ ரஷ்யாவுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வடகொரியாவுக்கு ஸ்பேஸ் ரிலேட்டட் டெக்னாலஜி எல்லாமே டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும் என்கிற தகவலையும் ரஷ்யா உறுதியாக கொடுத்திருக்கிறது என்கிற அந்த செய்தி தான் இப்போ தென்கொரியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா தென்கொரியாவில் அரசியல் சரியில்லை, ஊனவர்களுக்கு எதிராக இப்போது வழக்குகள் எல்லாமே தொடரப்பட்டு வருகிறது. வடகொரியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தென்கொரியாவில் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஊனவர்கள் சொன்னதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களே எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வடகொரியா ரஷ்யா இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக மாறுகிறது தென்கொரியாவுக்கும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும். புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் கூட நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன், ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஜெலன்ஸ்கி அவர்கள் எந்த பேச்சுவார்த்தையிலும் அடுத்ததாக ஈடுபடக்கூடாது. இங்கே ஈடுபட வேண்டும் அப்படின்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஈடுபடட்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். ஸ்பான்சர்ஸ், ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ஸ்பான்சர்ஸ் இல்லாட்டி கியூவினுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே இந்த யுத்தத்தை நிப்பாட்டுவதற்கு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். அது எங்களுக்கு ஃபீல் ஆகணும். நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க, இந்த யுத்தத்தை நிப்பாட்டுவதற்கான ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா எகைன் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பான்சர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சப்ஸ்டான்ஷியல்ஸ் அமௌண்ட்டை வச்சு மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்காங்க உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள். இந்த சந்தோஷம் தான் எங்களை நெருடலுக்கு உட்படுத்துகிறது. ஏன்னா எங்கள் ஊர்லேயும் நிறைய மக்கள் இறக்குறாங்க, அவங்கக்கிட்டையும் நிறைய மக்கள் இறக்குறாங்க, ஆனால் சந்தோஷமாக அவன் மட்டும் இருக்கானே. ஸோ அந்த ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கியூ இல்லாட்டி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கான அந்த ஆதரவை முழுமையாக விளக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தகவலையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேசிக்கொண்டார்கள் என்றால் எனர்ஜி கிரைசிஸை பற்றி அதிகமாக பேச வேண்டும் என்கிற நிபந்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2020 மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் இந்த யுத்தமே வந்திருக்காது அப்படிங்கிறத ரஷ்யா முழுமையாக பிலீவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய ஆதரவு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அடுத்ததாக ஒரு பெரிய அலிகேஷன் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யா எங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைலினுடைய இந்த திட்டத்தை எல்லாமே திருடி தான் அவங்க ஹைப்பர்சோனிக் மிசைலை ரெடி பண்ணிட்டாங்க. எனவே ரஷ்யா ஒரு காப்பி கேட் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க. அதற்கு ரஷ்யா கொடுத்த பதிலடி இருக்கு பாருங்க, சும்மா ஆதி முதல் அந்த வரை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 1991 ரஷ்யா ஹைப்பர்சோனிக் மிசைலை பற்றி இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்ன நாடு. அப்படிப்பட்ட நாடு உங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜியை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அமெரிக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்ததா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ரிலேட்டட் ஒர்க் அப்படிங்கிறதுல எப்போதுமே சோவியத் யூனியன் ரஷ்யா முன்னிலையில் இருந்திருக்கிறது. ஆனால் அதை பற்றி அமெரிக்காவுக்கு எத்தனை காலத்துக்கு பிறகு தெரிந்தது என்பதும் ஊரறிந்த உண்மைதான் அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவர் ஹைப்பர்சோனிக் லெபார்டரி அப்படிங்கிறது கோலோத் அப்படிங்கிற பகுதியில் ரஷ்யாவில் ஏற்படுத்தப்பட்டது என்பதை அமெரிக்கா மறந்துவிட்டதோ என்னவோ அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முதல் ஹைப்பர்சோனிக் லெபார்டரி அப்படிங்கிறது ரஷ்யாவில் தான் தொடங்கியிருக்காங்க. 1990களில் எங்களுடைய S-200 வித் கோலோத் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிட்டு போனீங்களே, அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கையெல்லாம் சப்மிட் பண்ணியிருந்தீங்களே, அதை மறந்துட்டிங்களா? அப்படின்னா நாங்கள் தானே உங்களுக்கு ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜியை கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் தானப்பா வின்னர். இந்த கேள்வியும் ரஷ்யாவிடமிருந்து வந்திருக்கிறது. எங்ககிட்ட 3 டொமைன்ஸ்லையும் ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குது. ஏர் பேஸ்டு அப்படின்னு சொல்லும்போது கின்சால் இருக்குது, சி பேஸ்டு அப்படின்னு சொல்லும்போது ஜிர்கான் இருக்குது,
உங்ககிட்ட 3 டொமைன் ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கா என்ன அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக ரஷ்யாவிடம் ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குது. பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஈடுபட போகிறார்கள். ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தேவையான பதிலடி அப்படிங்கிறத ரஷ்யா கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. சொல்லப்போனால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கான ப்ரெஷரை இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மோல்டோவாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சலசலப்பு சீக்கிரமாக பால்டிக் நாடுகளிலும் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. மேஜிக் பிளாங்கெட் லைட் அப்சர்வபிள் பெயிண்டை வச்சு இந்த மேஜிக் பிளாங்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டான க்ளோத்தில் செய்யப்பட்டிருக்கு. இந்த மேஜிக் பிளாங்கெட்டை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நைட் டைம் நம்ம லைட்லாம் கொஞ்ச நேரம் இதுக்கு மேலே லைட் படுற மாதிரி பட்டுட்டு அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்படி அந்த ஸ்டார்ஸ் இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய பல உருவங்கள் அப்படியே பிரைட்டாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்முடைய குழந்தைகள் கதை சொல்கிறதும் அதை பார்த்து நீங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்வதும் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மேஜிக் பிளாங்கெட் 1000-1200 ரூபாய்க்குலாம் வித்துட்ருக்காங்க. பட் இதுவரையிலும் கிட்ஸ் பெஸ்டில் அதே 567 ரூபாய்க்கு வித்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கப்பா. குட்டி குழந்தைகளுக்கு மேஜிக் பிளாங்கெட், பெரிய ஆட்களுக்கு மேஜிக் அந்த ஹூடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ரேடியேஷன் இல்லை அப்படிங்கிறதையும் மறுபடியும் சொல்லிடுறேன். இது நார்மலாக லைட் அப்சார்பு பெயிண்ட் அப்படிங்கிறத வச்சு தான் செஞ்சுருக்காங்க. க்ளோத் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஒரு 300 to 400 குவான்டிட்டி தான் இருக்குது. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய செய்திகள், நிறைய இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். டன் கணக்கான இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.